அதாவது ஆங்கிலத்தை நம்ம ஆட்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அது ஒரு தொழில் மொழி. தொழில் செய்கிற இடத்துல அது தேவை. வீட்டுக்கு வந்தால் நீ தமிழில் தான் சினிமா பார்க்குற, தமிழில் தான் நியூஸ் பார்க்குற. ஒரு சேனல் டிவியில் வந்தால் வீட்லேயும் வந்து இங்கிலீஷ் சேனல்லையா பார்த்துட்ருக்குற. அப்போ இங்கே உள்ள மக்கள் என்ன என்ன பார்க்குறாங்கன்னா, ஆங்கிலம் வந்து தொழில் செய்வதற்கு தேவையான ஒரு மொழி. எங்கே போனாலும் தொழில் செஞ்சுக்கலாம். ஆனால் உறவாடுவதற்கு நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சாலும், ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சு என்னதான் ஆங்கிலம் தெரிஞ்சாலும் வீட்டில் வந்து தமிழில் தான் பேசுவாங்க. வீட்டில் வந்து ஒரு தமிழ் சேனல் தான் பார்ப்பாங்க, டிவி சேனல் தான் பார்ப்பாங்க. அதனால் ஒரு மொபைலில் ஃபேஸ்புக்காக அது தமிழில் என்ன இருக்குது அதை தான் பார்ப்பாங்க, அந்த பகுதியை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த மக்களுடைய உணர்வுபூர்வமான அந்த தேடல் தமிழாக இருக்குது. தொழில் தேடல் தான். தொழில் செய்வதற்கு ஏற்ற மொழி ஆங்கிலம்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தமிழாலேயும் தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நாம் அதை நிரூபிச்சிருக்கணும். தமிழை வந்து தொழில் செய்வதற்கு ஏற்றது கிடையாது, தொழிலுக்கு ஆங்கிலம் தான் ஏற்றது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது தப்பு. ஆனால் மக்கள் என்ன பார்வையில் இருக்காங்கன்னா, தொழிலுக்கு ஆங்கிலம், வீட்டுக்கு வந்துட்டாக்கா இந்த மாதிரி படம் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, நியூஸ் பார்க்குறது, இது எல்லாம் வந்து தமிழ் தாய்மொழி அப்படிங்கிறதுல உறவுக்கான மொழி தாய்மொழியாகவும் தொழிலுக்கான மொழி ஆங்கிலமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாருங்கள், தமிழை விட்டு கொடுக்க முடியல அவங்களால. இருந்தாலும் பேசுகிறதுல நிறைய ஆங்கிலம் கலந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தொழிலுக்கும் தமிழ் ஏற்றது தான் அப்படின்னு நிரூபிக்கணும். நிரூபித்து தொழிலும் நீ வந்து ஒரு தொழில் கல்வி, இன்ஜினியரிங், ஒரு மருத்துவ படிப்பு, விஞ்ஞானம் எல்லாத்தையும் நீ தமிழ்லே படிக்கலாம். எப்படி ஜப்பான்காரங்க ஜப்பானீஸ் மொழியில் தானே விஞ்ஞானம் படிக்கிறாங்க, மருத்துவம் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. எல்லா படிப்பையும் சட்டம் எல்லாமே அவங்கவுங்க மொழியில் தான் படிக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்லேயே முடியும் அப்படின்னு நம்ம வந்து நிரூபிக்கணும். ஏன்னா தமிழ் வந்து எல்லா மொழியை விட சிறப்பானது, எல்லா வகையிலும் சிறப்பானது என்பதை நாம் தான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது.